Hi friends, welcome to English with Majid. இந்த லெசனில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் IELTS ரீடிங்கில் லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங் கொஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதலாவது லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங் கொஷின் சொன்னால் என்னென்னு பார்ப்போம். லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங் கொஷின் சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. அதாவது உங்களுக்கு IELTS ரீடிங் எக்ஸாமில் கொஞ்சம் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஹெட்டிங்கு கீழே ஒரு பெரிய ஹெட்டிங்குக்கு கீழே கொஞ்சம் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, ஒரு 8 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கொள்வோம். சின்ன பேராகிராஃப் 8 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 8 பேராகிராஃபுக்கு லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங் என்று போட்டு ஒரு 10 ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 10 ஹெட்டிங்கிலிருந்து இந்த 8 பேராகிராஃபுக்கு பொருந்துகிற ஹெட்டிங்கை, அதாவது ஒரு பேராகிராஃபுக்கு ஒரு ஹெட்டிங் என்ற விதத்தில் நீங்கள் இந்த ஹெட்டிங்கை தெரிவு செய்து, அதாவது பேராகிராஃபுக்கு உங்களுக்கு ஒரு பேராகிராஃபுக்கும் ABCD என்று போட்டிருப்பாங்க. 8 பேராகிராஃபுக்கு உண்டா ABCDEFGH என்று போட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்னு சொன்னால் ரோமன் இலக்கம் போட்டிருப்பாங்க. இப்போ முதலாவது பேராகிராஃபுக்கு I, ரெண்டாவது பேராகிராஃபுக்கு II, III, IV, V, VI, VII, VIII, IXX என்று சொல்லி லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங் என்று சொல்லி 10 மட்டும் ரோமன் நம்பர் போட்டு உங்களுக்கு 10 ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஸ்லைட்டை பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். நான் சொன்னேன் தானே G மட்டும் பேராகிராஃப், A to G மட்டும் பேராகிராஃப் இருக்குன்னு சொல்லி. ஸோ A to G 8லேருந்து 14 கொஷின் போட்டு, ஸோ அதாவது செக்ஷன் A அதாவது பேராகிராஃப் A, செக்ஷன் B சொன்னால் பேராகிராஃப் B, செக்ஷன் C சொன்னால் பேராகிராஃப் C, செக்ஷன் D சொன்னால் பேராகிராஃப் D. ஸோ EFG. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த ரோமன் இலக்கத்தில் 10 ஹெட்டிங், லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்னு சொல்கிறது 10 ஹெட்டிங் போடுறீங்க தானே. ஸோ அதில் இருந்து சூட்டபிளான ஹெட்டிங்கை நீங்கள் தெரிவு செய்து இந்த A to G பேராகிராஃபுக்கு எழுத வேணும். எக்ஸாம்பிளுக்கு, அதாவது இந்த தந்த A பேராகிராஃபுக்கு அந்த ஹெட்டிங்கில் 5வது ஹெட்டிங் போடுறதுன்னு சொன்னால் ஏக்கு பக்கத்தில், அந்த செக்ஷன் ஏக்கு பக்கத்தில் ரோமன் இலக்கத்தில் 5 போட்டிங்கன்றால் சரி. மற்றது இம்பார்ட்டண்டான விஷயம், அதாவது உங்களுக்கு பேராகிராஃப், இப்போ உதாரணம் வச்சுக்கொள்ளும், உங்களுக்கு 8 பேராகிராஃப் தராங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹெட்டிங் பேராகிராஃபையும் பேர் கூட தான் தருவாங்க. லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்னு சொல்கிறது 8 பேராகிராஃப் தந்தாங்கன்னு சொன்னால் லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்னு சொல்கிறது 11 ஹெட்டிங் தருவாங்க. ஸோ நீங்கள் அந்த 11 ஹெட்டிங்கிலிருந்து அந்த 8 பேராகிராஃப் தான் தராங்க, 8 தெரிவு செய்து எழுதணும். ஒரு பேராகிராஃபுக்கு ஒரு ஹெட்டிங் தான் எழுதணும். ஸோ உங்களுக்கு இங்கே என்ன எக்ஸ்ட்ரா 3 ஹெட்டிங் தராங்க என்று சொன்னால் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்ட்ரா 3 ஹெட்டிங் தராங்க. ஸோ நீங்கள் ஒரு பேராகிராஃபுக்கு ஒரு ஹெட்டிங் தான் எழுத வேணும் தெரிவு செய்து. ஸோ எப்பயும் உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங் கொஷனில் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எப்பயும் பேராகிராஃபையும் விட ஹெட்டிங் அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங் கொஷன் சொன்னால் என்னென்னு சொல்லி விளங்குது. ஸோ இப்போ நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங் கொஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ண வேண்டும் சொல்லி பார்ப்போம். ஸோ முதலாவது லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங் கொஷனுக்கு அவங்க தந்த பேராகிராஃப் ஹெட்டிங்கை முதலாவது ரீட் பண்ண வேணும். அதாவது அவங்க பேராகிராஃபில் என்னத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி முதலாவது நீங்கள் பேராகிராஃப் ஹெட்டிங்கை ரீட் பண்ண வேணும். முதலாவது பிக் ஹெட்டிங்கு. ஸோ இந்த பேராகிராஃபில் பாருங்க, அப்போ ஒரு அவன் தந்திருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஒரு பெரிய ஹெட்டிங் தந்துருக்குறாங்க. ஸோ அவங்க தந்த பெரிய ஹெட்டிங்கை முதலாவது வாசிக்க வேணும். ஏன்னு சொன்னால் என்னத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் விளங்க வேணும். ஸோ ஹெட்டிங்கை பாருங்கள், யூஸிங் யுவர் நியூ மைக்ரோவேவ் அவன். ஸோ அவங்க என்னத்தை பற்றி காய்ச்சிருக்காங்க, அவங்க கூட புதிய மைக்ரோவேவ் அவனை பற்றி தான் காய்ச்சிருக்காங்க. ஸோ எனவே நீங்கள் முதலாவது பெரிய ஹெட்டிங்கை என்னத்தை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லி விளங்கி எடுக்க வேணும். ஏன்னு சொன்னாலும் உங்கள் லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்னு சொல்லி தருவாங்க தானே கொஞ்சம் ஹெட்டிங். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கேட்டகரி பண்ணலாம். ஸோ இவங்க மைக்ரோவேவ் அவனை பற்றி தான் பேசிக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது பேசியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டகரி பண்ண முடியும். ஸோ அப்படி அவங்க அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அவங்க வேறு ஏதாவது பற்றி மைக்ரோவேவ், அதாவது யூஸிங் யுவர் நியூ மைக்ரோவேவ் அவனை பற்றி பேசாமல் வேறு இன்னும் அந்த தந்த லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை நோட் பண்ணி வைக்கலாம். ஏன்டா அது ப்ராபப்லி அந்த ஹெட்டிங் பொருத்தமில்ல ஹெட்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பென்சிலால் டிக் பண்ணி வைக்கலாம். ஸோ எனவே அதுக்கு தான் சொல்கிறது, முதலாவது தார பேராகிராஃபில் பெரிய ஹெட்டிங்கை ரீட் பண்ண வேணும்னு சொல்லி அதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னால், லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங் தந்திருப்பாங்க தானே, ஒரு 10 ஹெட்டிங் தந்திருக்காங்க ரோமன் இலக்கத்தில். ஸ்லைட்டை பாருங்க உங்களுக்கு விளங்கும். ஸோ ரோமன் இலக்கத்தில் 10 ஹெட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஹெட்டிங்கை நீங்கள் குயிக்காக ஒரு 1 மினிட்டுக்குள்ளே வாசிச்சோணும். ஸோ அப்படி நீங்கள் 1 மினிட்டுக்குள்ளே வாசித்து அந்த ஹெட்டிங்கை என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் விளங்கி எடுக்க வேணும். ஃபஸ்ட்டாக நீங்கள் அவங்க தார பேராகிராஃபை வாசிக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் என்ன வாசிக்கணும்,
லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்கை தான் வாசித்து 1 மினிட்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1 மினிட்டுக்குள்ளே வாசித்து நீங்கள் குயிக்காக உங்களை மொழி நடையில் அவங்க என்ன சொல்கிறான்னு சொல்லி விளங்கி எடுக்க வேணும். ஸோ பாருங்க, நான் ஹெட்டிங்கை வாசிக்க முதல்ல என்ன ரீஹீட்டிங் அப்படி என்றாலே என்ன மீண்டும் சூடாக்குறது தான் சொல்ல ரீஹீட்டிங்னு சொல்லி. ரெண்டாவது பாருங்க ஃபுட்ஸ் வித் ஸ்கின்னு சொன்னால் என்ன தோள்கள் கொண்ட உணவு. கீப்பிங் யுவர் அவன் க்ளீன்னு சொன்னால் என்ன உங்களோட அவனை சுத்தமாக வைத்திருத்தல். ஸோ அடுத்தது பாருங்க ஸ்டாண்டிங் டைம்னு சொன்னால் என்ன நிற்கிற நேரம். அடுத்தது பாருங்க ரேபிட் குக்கிங் டைம்னு சொன்னால் என்ன விரைவாக சமைக்கிற நேரம். அடுத்தது பாருங்க யூஸிங் அ தெர்மோமீட்டர் ஒரு தெர்மோமீட்டரை பயன்படுத்தி. அடுத்தது பாருங்க ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபுட் சிறிய உணவு அளவு அல்லது சிறிய அளவு உணவு. ஸோ அடுத்தது பாருங்கள் டீப் ஃபேட் ஃப்ரைங்கன்னு சொல்கிறது, அதாவது ஆழமாக இருக்கிற ஃபேட்டானது கொழுப்பு ஃப்ரை பண்ணப்படுகிறது. அடுத்தது பாருங்கள் ஃபுட்ஸ் லோ இன் மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதன் குறைந்த உணவு. அடுத்தது பாருங்கள் லிக்யூட்ஸ்னு சொன்னால் என்ன திரவம். ஸோ நீங்கள் இப்போ என்ன இந்த 10 ஹெட்டிங்கையும் குயிக்காக வாக்கி உங்களோட மொழி நடையில் விளங்கி எடுத்துதீங்க என்ன சொல்கிறான்னு சொல்லி. ஸோ அவங்க தந்த ஹெட்டிங்கை விளங்கி எடுக்கிறது முதல்ல இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள். முதலாவது நீங்கள் தேட வேண்டிய பேராகிராஃப் எது சின்ன பேராகிராஃப் இருக்கோ நீங்கள் அதை தான் முதலாவது நீங்கள் ரீட் பண்ண வேணும். ஸோ நீங்கள் ஹெட்டிங் செலக்ட் பண்ணுறதுக்கு எது சின்ன பேராகிராஃபோ அவங்க தந்த நான் சொன்ன ஒரு 7 பேராகிராஃப் தந்திருக்காங்க. ஸோ இந்த கொஷனில் 7 பேராகிராஃப் தந்திருக்காங்க. ஸோ அதில் எது சின்ன பேராகிராஃபோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டாக ரீட் பண்ண வேணும். சின்ன பேராகிராஃப் ரீட் பண்ணி உங்களுக்கு கொஷின் ஃபைன் பண்ணுறது ஈஸி. ஸோ நீங்கள் முதலாவது என்ன செய்யணும் சின்ன பேராகிராஃபை தேடி அதை ரீட் பண்ண வேணும். நீங்கள் பேராகிராஃபில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நல்லா பாருங்க, நீங்கள் என்ன செய்யணும் முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால் முதலாவது ஹெட்டிங்கை வாசிக்க வேணும், தந்த பெரிய ஹெட்டிங்கை வாசிக்கணும். இரண்டாவது லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்கை நீங்கள் விளங்கி எடுக்க வேணும். மூன்றாவது என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் தந்த பேராகிராஃபில் சின்ன பேராகிராஃபை நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். ஸோ சின்ன பேராகிராஃபை தெரிவு செய்து நீங்கள் வாசிக்க வேணும். ஸோ நீங்கள் அப்படி பேராகிராஃபை வாசிக்கக்குள்ள நீங்கள் எல்லா வேர்ட்ஸையும் விளங்கி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சில வேர்ட்ஸ் விளங்கலாம், சில வேர்ட்ஸ் விளங்கா விடலாம், அது பிரச்சனை இல்லை. எனக்கும் கூட பேராகிராஃபிக்கு எல்லா வேர்ட்ஸும் தெரியாது. ஸ்பெஷலாக இந்த லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்குக்கு உங்களுக்கு நீங்கள் எல்லா வேர்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை பேராகிராஃபில் தார. ஸோ நீங்கள் இப்போ அந்த பேராகிராஃபை வாசித்து போக்குள்ள பேராகிராஃபில் வர ஒரு சென்டென்ஸ் இந்த லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்கில் ஒரு சென்டென்ஸோட மேட்ச் ஆகும். ஸோ எப்படி நம்ம லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்கை கண்டுபிடிக்கிற இங்கே இப்போ பேராகிராஃபை வாசி போக்கில் பேராகிராஃபில் வர ஒரு சென்டென்ஸ் இந்த லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்கில் இருக்கிற ஒரு ஹெட்டிங்கோட மேட்ச் ஆகும். ஸோ உதாரணம் முதலாவது பாருங்க ரீஹீட்டிங் என்று சொல்கிறது லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பேராகிராஃப் வாசித்து போக்குள்ள அந்த பேராகிராஃபில் ஒரு சென்டென்ஸில் ரீஹீட்டிங்கை பற்றி இன்னும் கதைச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த சென்டென்ஸான இந்த ரீஹீட்டிங்கோட மேட்ச் ஆகும். ஸோ அவங்க ரீஹீட்டிங்கை போட்டு கழிச்சிக்கலாம் பேராகிராஃபில், அல்லது அதில் சினோனிம்ஸ் போட்டு கழிச்சிக்கலாம். ஸோ அந்த மீனிங் மாறாமல் ஒத்த கருத்து வேர்ட்ஸ் போட்டு அந்த சென்டென்ஸில் கழிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் சென்டென்ஸ், அதாவது இந்த லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்கில் இருக்கிற ஹெட்டிங்கானது பேராகிராஃபில் இருக்கிற ஒரு சென்டென்ஸோட மேட்ச் ஆகும். ஸோ அந்த சென்டென்ஸ் பேராகிராஃபில் ஆரம்பத்துலேயும் இருக்கலாம் அல்லது நடுவுலேயும் இருக்கலாம் அந்த சென்டென்ஸ், இல்லது பேராகிராஃபில் கடைசிலேயும் இருக்கலாம். ஸோ நீங்கள் பேராகிராஃபை குயிக்காக வாசிக்க வேணும். ஸோ ஏன்னு சொன்னால் அந்த தார ஹெட்டிங் ஆனது பேராகிராஃபில் இருக்கிற சென்டென்ஸோட எவ்வளத்தையும் இந்த சென்டென்ஸ் இருக்கலாம். பேராகிராஃபில் ஆரம்பத்தில் நிற்கலாம், நடுவில் நிற்கலாம், கடைசியில் நிற்கலாம். ஸோ நான் இந்த உங்களுக்கு தந்திருக்கிற பேராகிராஃபான சின்ன பேராகிராஃப். ஸோ இது ஜென்ரல் ஆக்களுக்கு, அதாவது IELTS ஜென்ரல் ஆக்களோட கொஸ்டின் தான் இது. ஸோ அகாடமிக் பேராகிராஃப் இதையும் விட பெருசாக வரும். ஸோ இது சின்ன பேராகிராஃப்னு சொல்கிறோட உங்களுக்கு ஈஸியாக விட கண்டுபிடிக்கல. ஏன்னு சொன்னால் சின்ன பேராகிராஃப் போகணுன்னு சொன்னால் நீங்கள் இது ஃபஸ்ட்டான செஷன் தானே உங்கள் லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்னு சொல்கிற ஃபர்ஸ்ட் கொஷின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல. ஸோ அதனால் உங்களுக்கு நான் இந்த சின்ன ஹெட்டிங்கில் இருக்கிற கொஷனை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக விளங்க வேணும்னு சொல்லி. ஸோ நம்ம போக பெரிய கொஷனை பார்க்கலாம், பெரிய ஹெட்டிங் இருக்கிற கொஷன். ஸோ முதல்ல அதை சொல்லுடைய நம்ம சின்ன கொஷனை பார்ப்போம். ஸோ இதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ நீங்கள் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிடுங்க, அதாவது ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம் ரீஹீட்டிங்னு சொல்கிற ஹெட்டிங் ஒரு பேராகிராஃபில் இருக்கிற ஒரு சென்டென்ஸோட மேட்ச் ஆகுது. இப்போ ரெண்டாவது பேராகிராஃபில் இருக்கிற ஒரு சென்டென்ஸோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி வச்சுக்கொள்வோமே. இப்போ நீங்கள் ரீஹீட்டிங்னு சொல்கிற ஹெட்டிங்கை ரெண்டாவது பேராகிராஃபுக்கு சூஸ் பண்ணிட்டீங்க ரெண்டு வச்சு கொண்டால், ஸோ அந்த ரெண்டாவது பேராகிராஃபில் நீங்கள் பக்கத்தில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ ரீஹீட்டிங்னு சொல்கிறது ரோமன் இலக்கம் 1 தானே. ஸோ அந்த ரோமன் இலக்கம் 1 போடுங்க பென்சிலால். ஸோ அப்படி போட்டு நீங்கள் அந்த இப்போ லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்கில் என்ன 10 ஹெட்டிங் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை என்ன சொல்லணும் முதல்ல ரீஹீட்டிங்னு சொல்கிற ஹெட்டிங்கை பென்சிலால் கட் பண்ணி விடணும்.
ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி ரெண்டாவது பேராகிராஃபுக்கும் ரீஹீட்டிங் அண்ட் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டீங்க. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ நான் கேள்வின்னு பார்க்கல, ரெண்டாவது பேராகிராஃப் வேறு ஹெட்டிங் வரலாம், நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ என்ன ரெண்டாவது பேராகிராஃபுக்கு ரீஹீட்டிங் அண்ட் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ என்ன சொன்னீங்க, ரீஹீட்டிங் அண்ட் ஹெட்டிங்கை பென்சிலால் கட் பண்ணி விடணும், க்ராஸ் பண்ணி விடணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் ரீஹீட்டிங் அண்ட் ஹெட்டிங் செலக்ட் பண்ணிங்க தானே. ஸோ அந்த ஹெட்டிங்கை நீங்கள் இப்போ கட் பண்ணி விடாட்டி அந்த ஹெட்டிங் ஆல்ரெடி நான் ரெண்டாவது பேராகிராஃபுக்கு செலக்ட் பண்ணித்தேன். ஸோ கட் பண்ணி விடாட்டி நீங்கள் திரும்ப நீங்கள் அடுத்த பேராகிராஃப் ஹெட்டிங் தடவை என்ன செய்வீங்க, 10 ஹெட்டிங்கை சேர்த்து தான் ரீட் பண்ணுவீங்க. ஸோ அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அப்படி 10 ஹெட்டிங்கை சேர்த்து ரீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ஹெட்டிங் என்ன செய்யணும், பென்சிலால் கட் பண்ணி விட்டுருவணும். ஸோ இப்படி தான் இந்த லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங் பேராகிராஃபுக்கு ஹெட்டிங் செலக்ட் பண்ணுற விதம். ஸோ இதில் நான் கொஞ்சம் கொஷின் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. நான் சொன்னதை வச்சுக்கோ, நீங்கள் கொஷின் ட்ரை பண்ணிட்டு வாங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அந்த கொஷனுக்கு விளங்கப்படுத்தி அதுக்கு ப்ராப்பரான ஆன்சரும் கொடுக்கேன். ஸோ அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் இந்த கொஷனை ஈஸியாக விளங்கப்படுத்துகிறேன், ஈஸியாக செய்யக்கூடிய விதத்தில். ஸோ நான் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் நான் இந்த லிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங்க்கு. ஸோ அதை கொண்டு நீங்கள் வச்சு இந்த கொஷனை ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸோ அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் வித் மைதன்னு சொல்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.